ओम युजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वागर्थाविव सम्पृक्तौ वागर्थप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. போன வாரம் தசரதர் பிறந்தது பார்த்தோம். தசரதர் பிறந்தோடனே அஜன் இந்துமதிக்கு ரொம்ப சந்தோஷம். அஜனுக்கு 3 கடனும் தீர்ந்ததுன்ற ஒரு திருப்தி. பித்திருக்கடன், ரிஷிக்கடன், தேவக்கடன், தேவர்களுக்கான கடன், 3 ரிணமும் இப்போ முடிஞ்சதுங்கிற ஒரு திருப்தியோட இருக்கு. இந்த மாதிரி அவர் சந்தோஷமா இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்துமதியோட ஒரு உத்தியானத்துக்கு போறார், ஒரு கார்டனுக்கு போறார். ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு இடம் அது. ஒரு தனிமையில இருக்கணுங்கிறதுக்காக போறார். அவரும் அஜனும் இந்துமதியும் நடந்து போறதை பார்க்கும்பொழுது இந்திரனுடன் கூடிய இந்திராணி நடந்து போனா எத்தனை அழகா இருக்கும், அந்த மாதிரி கம்பீரமும் அழகும் அவ நடந்து போறதுல இருக்கு. அங்க போய் they are enjoying in the garden. இப்படி அவ அங்க கார்டன்ல இருக்க நாரத மகரிஷி ஆகாச மார்க்கமா போறார். அவர் முக்காலமும் அறிந்தவர், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிந்தவர். கையில வீணை வாசிச்சுட்டு போறார். அவர் இங்க வரணுங்கிறதுக்காக வரல, அவர் எங்கேயும் போயிட்டு இருக்கார். ஆன் தி வே இஸ் கிராசிங் கோசல தேசம் தாண்டி போயிட்டு இருக்கார். அவர் கையில வீணை இருக்கு, வாசிச்சுட்டு போறார். அவர் சிவபெருமான பாக்கிறதுக்காக கோகர்ணத்துக்கு, கர்நாடகாவுக்கு. அவருடைய கையில இருக்கிற அந்த வீணையில நாரதர் ஆகாசமாக மார்க்கமா போயிட்டு இருக்கார். அவர் கையில வீணை இருக்கு. அந்த வீணை மேல ஒரு அழகான ஒரு மாலை இருக்கு. இந்த மாலை தேவலோகத்தில் இருக்கிற மலர்களால் கட்டப்பட்ட ஒரு மாலை. நல்ல காத்து வீசின்னு இருக்கு. அந்த காத்து அப்படியே அட்ராக்ட் ஆகுது அந்த தேவலோகத்து மாலைங்கிறதுனால. அந்த மாலையில இருக்கிற அந்த பூக்கள்ல, மலர்கள்ல இருக்கிற வாசனைக்கு அது அப்படியே அட்ராக்ட் ஆகி அந்த பூக்களுடைய வாசனையை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட அந்த காத்து அடிக்கிற மாதிரி காத்து அடிக்கிறது தான். அந்த மாதிரி அந்த காத்து அடிக்கிறது அந்த மாலை வீணையில இருந்து கீழே விழுந்துடும். அப்ப மாலை கீழே விழுந்தப்புறம் அந்த வீணையில மாலை இருந்தப்போ எப்படி இருந்ததுன்னா, அந்த மாலை ஷேப்ல, அந்த மாலை எந்த ஷேப்ல இருக்கோ அப்படியே அந்த இடத்த சுத்தி வண்டு, தேனி எல்லாம் நிறைய மொச்சுண்டு இருக்கு. வண்டு மொச்சுண்டு இருக்கு, கருவண்டு. அது மாலை கீழே விழுந்தோடனே காத்தடிச்சு அந்த வண்டு மட்டும் அப்படியே அந்த மாலை ஷேப்லயே அப்படியே இருக்கான். அது காளிதாசர் எப்படி சொல்றாருன்னா, அந்த கருவண்டு இருந்த இடம் எப்படி இருந்துதான், நான் போட்டு இருந்த மாலை இப்படி காத்து தள்ளி விட்டுட்டு அப்படின்னு வீணை அழறான். அது வீணைக்கு கண்ணுல மை இருந்தா அது உருகி வரும்பொழுது எப்படி வருமோ கரு கருன்னு, அந்த மாதிரி கருப்பா இருந்துதான் அது. அந்த கருப்பா அந்த கண்ணீர் கலந்து அதுல வந்துட்டு இருந்துதான். நீங்க அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த லைன், 2 லைன் அப்படி இருக்கு. அந்த லைன்ல அந்த கருவண்டுகள் இருக்கிறது. கண்ணீர், கன்னத்துல இருந்து கண்ணீர் ஒழிஞ்சு அப்படி கருக்கருன்னு இருக்குமோ அது மாதிரியாக இருக்கு. கிளியரா இருக்கு ஸ்ரீவித்யா, நோ ப்ராப்ளம்.
அந்த வீணையிலிருந்து விழுந்த அந்த மாலை அதுக்கு ஒரு நல்ல வாசனை. அந்த வாசனை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஏற்கனவே அந்த கார்டன்ல நிறைய மலர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வசந்த ரித்துனால நிறைய பூலாம் பூத்து இருந்தது அந்த அந்த கார்டன்ல. அதுல இருந்த வாசனை எல்லாம் கூட காணடிக்கிற மாதிரி இதனுடைய வாசனை அப்படியே மூழ்கிடுச்சு அதுல. அந்த வாசனையில இந்த வாசனை எல்லாம் மூழ்கியே போயிட்டான். எல்லாருக்கும் இந்த கார்டன்ல இருக்கிற வாசனையை விட அந்த தேவலோகத்து மலர்களுடைய அந்த வாசனை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த மாலை என்ன நினைச்சுன்னா, இங்க இருக்கிறத விட, இங்க இந்த வீணை மேல இருக்கிறத விட அதன் பக்கத்துல இருக்கிற இந்த இந்துமதி இருக்காளே, அவளுடைய ஸ்தனங்கள்ல அவளோட மார்பில் நான் போய் விழுந்தா எனக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்ச மாதிரி அது போய் விழுந்துதான். அவ மார்பு மேல போய் அந்த மாலை விழுந்துது. வீணையில இருக்கும்போது அதுக்கு ஸ்திதி மட்டும்தான் இருந்தது. ஸ்திதினா என்ன? இட் வாஸ் ஜஸ்ட் தேர், வீணை மேல இருந்தது. ஆனா இந்துமதியோட மார்பில விழுந்தப்புறம் அதுக்கு ஒரு ஸ்திதியும் சேர்ந்து, அதாவது ஒரு பெருமையும் சேர்ந்து வந்துதான். ஒரு பெண்ணினுடைய கழுத்துல விழுந்த அந்த மாலைக்கு அத்தனை ஒரு சந்தோஷம் அப்படின்னு காளிதாசர் அதை வர்ணிச்சு சொல்றாரு. இந்த மாலை இந்துமதியோட மார்பில விழுந்தோடனே இந்துமதி அந்த மாலையை பார்க்கலாம். அப்படி கையால எடுத்து அப்படியே அந்த மாலையை பாக்குறேன். ஏன்னா அவளுக்கும் ஆச்சரியமா இருக்கு, இந்த மாலை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. அந்த மாலையை பார்த்த உடனே அவ அப்படியே கண்களை மூடுறா. அவளுக்கு உடனே ஒரு உணர்வே இல்லாம, இந்த கிரகண காலத்துல ராகு சந்திரனை பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த சந்திரன் மங்களா டல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவளுடைய முகம் மாறி போய் கீழே விழுந்துடுறான். இப்ப எரிஞ்சிருந்து இருக்கிற விளக்குல சாதாரணமா என்ன ஆகும், இந்த திரியோட எரிஞ்சிருந்து இருக்கும். ஒரு சுட்டி எண்ணெய் கீழே விழும்போது அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரு தீப்பொறியும் சேர்ந்து விழும். பார்த்துருக்கேன் சாதாரண அது விளக்கு சுண்டி விடும்போது அது மாதிரி ஆகும். அது மாதிரி அப்ப மயங்கி கீழே விழுந்தோடனே அஜனும் அவனோட சேர்ந்து அப்படியே விழுந்துட்டான். இந்துமதி கீழே விழுந்தோடனே அஜனும் கீழே விழுந்துடுறான். இதுல இந்துமதி சுடர் மாதிரி, அஜன் எண்ணெய் மாதிரி அவரும் சேர்ந்து விழுந்துடுறாரு. இந்துமதியும் அஜனும் கீழே விழுந்தத அவளோட அந்த பணியாட்கள்லாம் இருப்பா இல்லையா, அப்போ என்னதான் இவங்க பிரைவசிக்காக கார்டனுக்கு வந்தாலும் தனியா வர முடியாது. ராஜா ராணியாச்சு இல்லையா அந்த தேசத்துக்கு. பணியாட்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அங்க இருக்கா, தள்ளி இருக்காங்க. ஆனா இவாளுக்கு தே ஹேவ் கிவன் பிரைவசி ஃபார் திஸ் கப்பிள். அவே ஃப்ரம் கொஞ்சம் தள்ளி இருக்கா. பதறிண்டு ஓடி வரா, சத்தம் போட்டுட்டே வரா. என்னாச்சு, ராஜா கீழே வந்துட்டா, ராணி கீழே வந்துட்டா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வரா. இந்துமதியோட பணிப்பெண்கள் ஓடி வராங்க, ராஜாவோட பணியாட்கள் ஓடி வராங்க. எல்லாரும் ராஜாவின் ராணியையும் அதனையும் இந்துமதியும் சேர்ந்து நின்றுட்டு இருக்கா. அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டே வராளா. இந்த அட்டெண்டன்ஸ் எல்லாம் பணியாட்கள் எல்லாம் சத்தம் போட்டு வரும்போது அங்க பக்கத்துல ஒரு தாமரை குளம் இருக்கு. இந்த தாமரை குளத்துல இருக்கிற பறவைகளும் அந்த கார்டன்ல இருக்கிற அத்தனை மரத்துல இருக்கிற அத்தனை பறவைகளும் கூடவே சேர்ந்து அதுவும் பூ ஆரம்பிச்சது. அதுகளும் ஏதோ துக்கத்துல கத்துறா மாதிரி, பயத்துல கத்துறா மாதிரி இருந்தது. அதுலாம் கத்துறது வேலைக்காரெல்லாம் 2 பேருக்கும் விசிறி விடுறா. மயக்கம் தெளி வைக்கிறதுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றான். ஒரே கவலை, ஒரே பதட்டம், யாருக்கும் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. வாழ்க்கையிலேயே பேசிக்கிறா, பட் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கா. விடாம ராஜாவுக்கும் ராணியும் கண்ணு திறக்கிற வரைக்கும் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் ஆயுள் இருந்ததால என்னாச்சு, நல்ல காரம் இந்த உபச்சாரம் பண்ணிருந்ததால அஜின் கண்ணை திறந்து பாக்குறான். ஆனா ஆயுள் முடிஞ்சு போயிட்டு யாருக்கு, இந்துமதி. தன்னை உபச்சாரம் பண்ணியும் கண்ணை திறக்கவே இல்லை. ஒரு பந்து அருந்த வீணை மாதிரி அப்படியே இந்துமதி கீழே கிடக்கிறத அஜன் பாக்குறான். இந்துமதி மேல அன்பு. அந்த கல்யாணம் சுயம்பரம்னா ஞாபகம் இருக்கா? பண்ணிப்பாளோ மாட்டாளோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல எவ்வளோ ஒரு இதுவா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிரியமான இந்துமதி. அவ்வளோ பிரியம் அவனுக்கு. அவளை அப்படியே அள்ளி அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான அவனுடைய மடியில போட்டுக்கிறான். இந்த பரிச்சயமான மடி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள எவ்வளவு அந்யோன்யம் இருந்தது, பிரியம் இருந்துச்சு. அத்தனை யுத்தத்துக்கு போனாலும் வந்தாலும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல கூட அந்த அந்யோன்யத்தை அவங்க என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாம அவங்களுக்கு மேல இருக்கிற அந்த பிரியத்தை அந்த ஒரு சென்டென்ஸ் காட்டுறது. அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான அவனுடைய மடியில, அவளுக்கு பரிச்சயமான மடியில அவளை படுக்க வச்சு
உயிர் இல்லாதனால இந்துமதியும் எப்படி இருக்கா, ஒரு ஒளியே இல்லாம இருக்கா. ஆனாலும் மடியில வச்சு பாக்குறான், அவன் முகத்தை பாக்குறான், அப்படியே வெளியிட்டு போயிருக்கு முகம். அவன் இறந்து போனதால ஒரு செகண்ட் அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்கோர்ஸ் ரொம்ப ஷாக்ல இருக்கான். அவன் இறந்து போனதால அஜனுக்கு முகம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு. அப்படியே ஒரு ஒளியே இல்லாம மங்கி போய் ரொம்ப வாடி போய் இருக்கான். அவனை பார்க்கும்போது எப்படி இருந்துன்னா, விடியல் காலையில ஆகாசத்துல ஒரு மகன் நிலாவை பார்த்தா எப்படி இருக்கும். காலையில விடிஞ்சிருக்கு, சூரியன் அந்த பக்கம் உதிக்கும்போது ஆகாசத்துல நிலா இருந்தா நிலா வந்து மங்களாதான் தெரியும். அந்த மங்கிய மான் போன்ற அடையாளம் இருக்கிற சந்தனன் போல இருந்தான் அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு. நம்ம சாதாரணமா நிலாவில ரேபிட் இருக்கு, முயல் இருக்குன்னு சொல்றோம். ஆனா இங்க காளிதாசர் மங்கிய மான் இருக்கிற அடையாளம் இருக்கிற சந்திரன், மங்கிய மான் இல்ல, மான் அடையாளம் இருக்கிற மங்கின சந்திரன் போல இவன் இருந்தான். யாரு? நம்ம அர்ஜுன். கடினமான இரும்பு நெருப்புல காய்ச்சினா என்ன ஆகும்? எவ்வளவுதான் ஹார்டான அயன் ராடா இருந்தாலும் அதை நெருப்புல காய்ச்சும் போது அது ரொம்ப மென்மையாயிடும், சாஃப்ட் ஆயிடும். அது மாதிரிதான் அந்த உணர்ச்சிகள் இருக்கிற மனுஷனுக்கு ஏதாவது ஒரு துக்கம் வரும்போது, என்னதான் மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாலும், செடியான ஆளா இருந்தாலும், குட்டிய ஆளா இருந்தாலும் மனசு அப்படியே ஆடி போகுது அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு. இந்துமதி இறந்த துக்கத்துல அஜனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவனால அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. ஒரே அதிர்ச்சி, துக்கம், அப்படியே பொறுக்காம அழ ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து தாரதாரியா அவன் கண்ணீர் கொட்டுறது, துக்கத்துல புலம்ப ஆரம்பிக்கிறான். உயிருக்கு அவன் இப்போ வரப்போற சிவகம் எல்லாம் அவனுடைய புலம்பலை பத்தி தான் இப்போ டிஸ்கிரிப்ஷன். இந்துமதி மடியில இருக்கா, உயிர் இல்லாம அப்படி தவண்டு போய் கிடக்கான். அவனை பார்த்து தன்னுடைய துக்கத்தை ஒரு புலம்பலை எப்படி அவன் வெளிப்படுத்துறாங்கிறதுதான் இனிமே வரப்போற ஸ்லோகங்கள். அவன் சொல்றான், உயிரை கொள்றதுக்கு கத்தி, அம்பு மாதிரியான ஷார்ப்பான, கூர்மையான, கடுமையான ஆயுதங்கள் தான் எல்லாருமே உபயோகிப்பா. ஒரு பூவால உயிர் போகும் அப்படிங்கறத நான் இப்பதான் பாக்குறேன். ஒரு மென்மையான சாஃப்டான ஒரு டெண்டர் ஃப்ளவர், ஒரு பூ, அதால உயிரை போக முடியும்னா ஒருத்தருடைய உயிரை கவரணும் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டாருன்னா அவருக்கு எதுதான் சாதனம் இல்லை, எல்லாமே அவருக்கு சாதனம் தான். ஒருவேளை ஒரு மென்மையான விஷயத்த மென்மையான சாதனத்தை வச்சுதான் அழிக்கணும்னு பகவான் நினைச்சாரோ, யமன் அப்படிதான் நினைச்சாரோ, அதனால்தான் யமனும் இந்த மாதிரி ஒரு மென்மையான ஒன்றை அழிக்கிறதுக்கு ஒரு மென்மையான பூவை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரோ. இன்னும் சாதாரணமா ஒரு தாமரை பூவை அழிக்கிறதுக்கு இந்த அதிகமான பனிப்புளி இருந்தாலே போறோம், அதுலயே தாமரை டெஸ்ட்ராய் ஆயிடும். அது மாதிரிதான் ஒரு அழகான பூமாலையை வச்சு, நல்ல மனமுள்ள பூமாலையை வச்சு நம்ம கொல்லணும்னு பகவான் நிச்சயம் பண்ணிட்டாரோ. அந்த மாதிரி ஏன் என்ன கொல்லல? இதுக்காக அந்த மாலை ஏன் என்னோட மார்பிலையும் தானே இருக்கு, இந்த மாலை ஏன் என்ன கொல்லாம ஒண்ணு மட்டும் கொண்டுட்டு போயிடுச்சு? எப்படி உனக்கு விஷயமா இருந்தது எனக்கு விஷயமா போயிடுச்சு? ஏன் நான் வந்து சாகாம இருக்கேன்? இப்ப புரியுது என்னுடைய விதி. அப்படி சில சமயம் விஷமும் அமிர்தமா மாறுது, அமிர்தமும் விஷமாக மாறி. அதனால பொருளோட தன்மையை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஈஸ்வரனுடைய விருப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அப்படி புலம்புறான், என்னுடைய கெட்ட நேரம், என்னுடைய விதி. இந்த அழகான பூமாலை ஒரு இடியா வந்து விழுந்திருக்கேன். அது எப்படிப்பட்ட இடி? சாதாரண இடி இல்ல. சாதாரண இடி விழுந்தா என்ன ஆகும்? அந்த இடி எது மேல விழுறதோ அந்த பொருளையே அழிச்சு அதை சுத்தி இருக்கிற பொருளையும் அதை அழிக்கும். ஆனா இந்த இடி அது எது மேல, அந்த மரத்தை விட்டுட்டு அந்த மரத்தை சார்ந்து இருக்கிற அந்த கொடியை மட்டும் கொண்டுட்டு போயிருக்கேன். என்ன ஆச்சரியமான ஒரு இடியா இருக்கு. அதாவது தான் வந்து மரமாகவும் இந்துமதி அவனை சார்ந்து இருக்கிற கொடியாகவும், தன்னை விட்டு விட்டு இந்துமதி என்கிற அந்த கொடியை மட்டும் அழிச்சிட்டு போயிட்டான் அந்த இடி. அப்புறம் மறுபடியும் இந்துமதி உடம்ப பாக்குறான்.
அவனுக்கு துக்கம் அப்படின்னு தாங்கல. எத்தனை பிரியமான என்னுடைய மனைவி இப்படி கிடக்காளே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இன்னும் ரொம்ப மனசு இருந்துச்சு. அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் வேதனை அப்படியே அள்ளி கொட்டிகிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட இந்துமதி நீ என்ன வெறுத்தது கிடையாது, அவமானப்படுத்தினது கிடையாது, என்கிட்ட பேசாம இருந்தது கிடையாது. நான் எத்தனையோ தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். எத்தனையோ நியூஸ் தப்பெல்லாம் பண்ணும்போது கூட நீ என்னை அவமானிச்சதில்லை, என்னை விட்டு போனதில்லை, என்கிட்ட பேசாம இருந்ததில்லை. இன்னைக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலையே, ஒரு குற்றமும் பண்ணலையே. இப்படி குற்றமே பண்ணாத என்னை எப்படி நீ இப்படி குழம்பு வச்சுட்ட? ஏன் இப்படி பேசாம இருக்க? ஒருவேளை நீ எனக்கு உன் மேல அன்பு இல்லைன்னு நினைச்சிட்டியோ? ஒருவேளை உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏதாவது பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டியோ? நீ ஆமோதிக்காத சில விஷயத்த உனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன்னு நீ நினைச்சிட்டியோ? இல்லாட்டி நீ ஏன் என்னை விட்டு இப்படி போக? இப்படி சொல்லாம திடீர்னு போயிட்டியே. நான் சொல்லாம நீ விட்டு போயிட்டீன்னா என்னை பத்தி நீங்க மாமா நினைச்சுருக்கேன்னு தானே அர்த்தம். என்னுடைய பிராணன் ஏன் இப்படி திரும்பி வந்தது? நான் கூட தான் மயக்கம் போட்டு விழுந்தேன். எப்படி நான் மயக்கம் தெளியலாம்? நான் மயக்கம் தெளிஞ்சதுதான் ரொம்ப தப்பா போச்சு. மயக்கம் தெளிஞ்சு வந்துட்டு இருக்கிறேன், உன் கூடயே நான் வந்திருக்கணும். நான் மயக்கம் தெளிஞ்சதுதான் பெரிய தவறு. தெரிஞ்சு வந்ததால தான் நான் இவ்வளோ துக்கப்படுறேன், இவ்வளோ வேதனைப்படுறேன். உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும்படியான அந்த கஷ்டமான நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மயக்கத்துல இருந்து தெரிஞ்சு நான் கூடயே வந்திருக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் அவன் முகத்தை பாக்குறான். அடியில இருக்கான்ல, அப்கோர்ஸ் இமேஜின் பண்ணுங்க, அவ கையும் அவ கழுத்து கீழே வச்சிருப்பான். முகத்தை பார்த்துட்டு நெத்தில இன்னும் அந்த வியர்வை சொல்லி இன்னும் போகவே இல்லையே இந்துமதி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம இந்த மாதிரி சேர்ந்திருந்தோம். இந்த செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட்னால நம்ம உடலுறவு கொண்ட போது உன் நெத்தியில ஏற்பட்ட அந்த வியர்வை இன்னும் ஒண்ணு விட்டு போகலையே. தாமரை மாதிரி இருக்க முகம் இன்னும் அப்படியே கழிச்சுன்னு இருக்கு பார்க்க. என்னால நம்பவே முடியலையே. அந்த வேர்வை சொல்லி கூட இன்னும் அப்படியே இருக்கே. ஆனா நீ அந்த உடம்பை விட்டுட்டு போயிட்டியே, எப்படி உனக்கு மனசு வந்தது போறதுக்கு? இதுதானா உயிர் வாழற பிராணிகளுடைய வாழ்க்கைங்கிறது? எத்தனை நிலை இல்லாம இருக்கு இந்த வாழ்க்கைங்கிறது பிராணிகளுக்கு. இயற்கைங்கிறது சீக்கிரம் மறையக்கூடிய ஒரு தன்மை. அது ஈஸிலி கெட் அப்சார்ப். ஆனா அந்த வியர்வை கூட இன்னும் மறையல. அதுக்கு முன்னாடியே நீ மறைஞ்சிட்ட. இந்த உலக வாழ்க்கையை பத்தி நான் என்ன சொல்றேன்? என் மனசுல ஒரு நாள் கூட அன்பிளசண்டா எதையுமே நான் நினைச்சதே கிடையாது. உனக்கு எதிர்க்க மனசால கூட நான் உனக்கு கெடுதல் நினைச்சதில்லை. மனசால கூட உன்னை தவிர நான் வேற யாரையும் பிரியமாக நினைச்சதே இல்லையே. உண்மையில இத்தனை பிரியம் இருக்கிற என்ன நீ விட்டு இப்படி போலாமா? ஏன் போன இந்துமதி? என்ன காரணத்தால என்னை விட்டு பிரிஞ்ச இந்துமதி? நான் பேருக்கு தான் இந்த உலகத்துக்கு அதிபதி. உண்மையான பத்தி அப்படின்னா அது நான் உனக்குதான் நான் உண்மையான பத்தியாக இருந்திருக்கேன். இந்த ராஜ்யத்தை விட உன்னதான் நான் என் அன்புக்கு உரியவளாக நான் பார்த்திருக்கேன். நீதான் எனக்கு ரொம்ப பிரியமானவள். மறுபடியும் அவன் முகத்தை பார்க்கிறான். அவன் முகத்துல அப்படியே அந்த நெத்தியில முடி சுருண்டு இருக்கு. உன்னோட சுருண்ட இந்த முடி கூட எவ்வளோ இன்னும் அப்படியே இருக்கு ஃப்ரெஷ்ஷா. உன் தலையில நீ பூவெல்லாம் வச்சுருக்க. காத்தடிக்கிறது இந்த முடி நகர்றது. உன்னோட இந்த சுருண்ட முடி நகரும் போது அந்த நெற்றியில டக்குன்னு உன்னை பார்க்கும்போது ஏதோ நீ இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த அசைவு எனக்கு நீ உயிரோடு இருக்கிற மாதிரியே என் கண்ணுக்கு தெரியறதே முடி. இமயமலையில ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் கிரீப்பர் கொடி இருக்கு. அந்த கொடியில பூக்குற பூ ராத்திரியில பூக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆனப்புறம் இந்த கொடியில இருக்கிற பூக்கள்லாம் பூக்கும் போது இமயமலையே அப்படி நளிர்னு வெளிச்சத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இரவுல இந்த மலர்கள்லாம் இமயமலையில இருக்கிற இருட்ட போக்குறதோ, நீயும் உன்னுடைய இந்த மயக்க நிலையிலிருந்து, அவன் இன்னும் அதை சொல்றான், மயக்க நிலையிலிருந்து எழுந்து வந்து என்னுடைய துக்கத்தை நீ போக்க மாட்டியா அப்படின்னு அவன் ஏங்குறான். அந்த பூக்கள் எப்படி அவனுக்கு அந்த இருட்ட அழியர்ந்து இருந்ததோ அந்த மாதிரி நீயும் மறுபடியும் இருண்டு போயிருக்கிற என்னுடைய அந்த வாழ்க்கையில நீயும் மறுபடியும் மலர்ந்து வந்தீங்கன்னா இந்த துக்கம் என்ன மறுபடியும் இஷ்டப்படுத்தாம இருக்குமே. தாமரை பூ டே டைம்ல நல்லா பூத்திருக்கும், நல்லா ஃபுல்லா பூத்திருக்கும்.
அந்த பூத்த தாமரையை பார்த்து இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டு அந்த தாமரை பூவை சுத்தி சுத்தி வரும். அதுல ஒரு சில வண்டு எல்லாம் என்ன பண்ணுமோ அந்த தாமரை உள்ளேயே போய் ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும். இப்படியே அது ரீங்காரம் பண்ணி தேன் எடுத்துட்டு இருக்கிறது இருட்டும் பொழுது அந்த பூ தானா மூடிடும், மொட்டாயிடும் மறுபடியும். அப்படி மொட்டாகும் போது அது உள்ளேயே இந்த சில வண்டுகள் எல்லாம் மாட்டினிடும். அந்த உள்ள மாட்டின்ற வண்டு அதுக்கப்புறம் சத்தம் போடவே முடியாது, அது உள்ளேயே இருக்கும், அமைதியாயிடும், சப்தமெல்லாம் அடங்கி போயிடும். இதை பார்க்கும்போது பாக்குறவாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சுற்றி உள்ள வண்டு மாட்டினிருத்தே அப்படின்னு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். உங்களோட தலைமுடி அப்படியே கலைஞ்சு போயிருக்கு. இப்போ அதனால உங்க முகம் கொஞ்சம் ஒரு அழகு குறைஞ்சா மாதிரி இருக்கு பார்க்க. எப்படின்னா நீ இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த தாமரை பூக்குள்ள மாட்டின்ற வண்டு திடீர்னு அமைதி ஆயிட்டு சப்தமே இல்லாம அதே மாதிரி உன்னோட குரலாம் அப்படி டக்குன்னு நின்று போச்சேன். எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த நிலைமையை பார்க்கும்போது. கிருஷ்ணபக்ஷத்துல அதாவது தேய்பிறையின் போது நிலா இருட்டோட சேராது, ராத்திரியோட சேராது. அதே மாதிரி சக்கரவாக பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு. அது மேல் அண்ட் ஃபீமேல் பேர்ட்ஸ் இருக்கு. அது ரெண்டும் இந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரியவே பிரியாது. ஆனா இருட்டு ராத்திரி நேரம் வந்துச்சுன்னா அது பிரிஞ்சிடும். ஆனா இந்த நிலாவும் இருட்டோடு சேர முடியலன்னு கவலைப்படுறது இல்ல, சக்கரவாக பட்சியும் நம்மளால ஒண்ணு சேர்ந்து இருக்க முடியலன்னு கவலைப்படுறது இல்ல. காரணம் என்னன்னா நிலாவுக்கு தெரியும் நம்ம கிருஷ்ணபக்ஷத்துல தானே இப்படி இருக்கோம், சுக்லபக்ஷம் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் நைட்டோட மறுபடியும் சேர்ந்து நடலாம். அதே மாதிரி இந்த சக்கரவாக பறவைக்கும் தெரியும் இந்த ராத்திரி மட்டும் தானே, எந்த க்ஷணம் முடியறதோ அந்த க்ஷணம் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற சந்தோஷம் அதுங்களுக்கு இருக்கு. ஆனா என்ன பாரு, அவங்க கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிட்டேன், அவங்க டோட்டலா முழுமையா இழந்துட்டேன். நான் எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடியும் மறுபடியும் சேருவேன்னு? இனிமே நம்மளால சேரவே முடியாது என்று உன்னுடைய பிரிவை அப்படியே தகிக்கிறது, அப்படியே எரியறது, தேகமே தகிக்குது, மனசெல்லாம் தகிக்கிறது, என்னால தாங்க. இந்த மாதிரி ஒரு அந்த கார்டன்ல இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தளிர் இருக்கு இல்லையா, அந்த சாஃப்ட் லீவ்ஸ் அதை வச்சு அவங்களுக்கு பிளாங்கெட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு மென்மையான இருக்கிற நீ, அவளுடைய உடம்ப தொட்டு பார்த்து சொல்றான், எவ்வளவு மென்மையான உடம்பு, இத்தனை அழகானவள் நீ இந்த மாதிரி ஒரு தளிரை வச்சு பண்ணின இந்த படுக்கை மேல நீ படுத்திருக்க, அதே உனக்கு கஷ்டம்தான். உன்னை இப்ப நான் போய் அந்தியேஷ்டி பண்ணணுமே, இப்ப பண்ணும்போது உடம்ப நான் எங்க வைக்க போறேன்? கடினமான கட்டைகள், உடன் பீசஸ், அது மேல உடம்ப கொண்டு போய் வைக்கணும், எப்படி தாங்குவ? அது மட்டும் இல்ல, நான் நெருப்பு வேற வைக்கணுமே, அப்ப நினைக்கும் போதே எனக்கு வாங்க முடியல. இந்த மாதிரி எனக்கு அவர் துக்கத்தையே சொல்ற. உன் இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் உன்னுடைய முதல் தோழி, அதுதான் உன்னோட தோழி என்னன்னா உன்னோட உத்தியானம் தான். ஏன்னா அது உன்னை விட்டு என்னைக்குமே தெரியறதில்லை. எந்த காலம் நீ ஸ்நானம் பண்ணாலும் சரி, என்னுடைய சேர்ந்து இருக்கும் பொழுதும் சரி, இட் வாஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ. உன்னை பற்றிய எத்தனை ரகசியமும் இந்த உத்தியானத்துக்கு நல்லா தெரியும். அது உன் கூடயே இருக்கு எப்பவுமே. நீ அசையும் போதெல்லாம் அதுல இருக்கிற ஒலி ரொம்ப அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. இப்போ நீ அசைவே இல்லாம அப்படியே செயலிழந்து இருக்கிறதுனால எப்பவுமே ஒளிச்சுண்டு இருக்கிற அந்த உத்தியானமும் இப்ப அசைவே இல்லாம சத்தமே இல்லாம இருக்கு. ஒருவேளை நீ பிரிஞ்சு போயிட்டேங்கிற சோகத்துல அதுவும் பிரிஞ்சு போயிட்டோம், அதோட ஒளியும்
நின்றுடுத்தோ, அதோட வாய்ஸும் நின்றுடுத்தோ. குயில் போல இனிமையான குரல் உனக்கு இந்துமதி. அன்னம் போல நடை, மான் போல மருந்த அழகான கண்கள், காத்துல அசைற கொடி மாதிரியான மெல்லிய அசைவு. நீ மூவ் பண்ணும்போது கூட அதுலயும் ஒரு பதட்டம் இல்லை, அதுலயும் ஒரு அழகு இருக்கு நடந்து போகும்போது. இதெல்லாம் நான் பார்த்து ரசித்து சந்தோஷப்படுறேங்கிறது தெரிஞ்சுதான் உனப்புறமும் நான் வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சு, அதாவது நீ மறைஞ்சு போனாலும் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சு உன் குரலை குயிலுக்கும், உன்னோட நடையை அன்னத்துக்கும், உன்னுடைய விழிகளை மானுக்கும், உன்னுடைய அசைவை அப்படியே கொடிக்கும் திருப்பி அப்படியே யதார்த்தான மாதிரி கொடுத்துட்டு போயிட்டியோ. ஆனா அப்படியே நீ பண்ணியிருந்தாலும் கூட இது ஒண்ணு என்னுடைய மனசுக்கு ஒண்ணு சந்தோஷத்தை கொடுக்காதே என்று. ஏன்னா இந்த குரல் குயிலுக்கு இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பசு கிட்டதான் இருக்கு. குயிலுக்கு குரல் இருக்கலாம், ஆனா அதுக்கு நடை இல்லை. மானுக்கு அழகான கண்கள் இருக்கலாம், ஆனா அதுக்கு மெல்லிய அசைவு இல்லை, கொடி மாதிரி இல்லை. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது ஒன்னிடத்தில் தானே இந்துமதி. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உன்கிட்ட இருக்கும் பொழுதுதான் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சேர்ந்து உன்கிட்ட இருக்கும்போது தானே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. தனித்தனியா இருக்கிறதுனால அது எனக்கு எந்த விதத்தையும் சந்தோஷம் கொடுக்க போறது இல்லை. எனக்கு எந்த ஆறுதலும் இல்லை. என் மனசு உடைஞ்சு போயாச்சு. இந்துமதி இங்க பாரு, பாரு இந்த மரத்தை பாரு, இங்க இருக்கிற மாமரத்தை பாரு. இந்த மாரப்பாருக்கு பக்கத்திலேயே ஒரு பிரியங்கூங்கிற ஒரு கொடி இருக்கு பாரு. இது ரெண்டையும் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பார்த்தோம். இது ரெண்டையும் பார்த்து நீ என்ன சொன்ன? இது ரெண்டும் கணவனும் மனைவியும் போல இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருந்தியே. பாரு இந்த மரத்தை பாரு, இந்த கொடியை பாரு. நீ சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அப்படியே விட்டுட்டு போயிட்டியே. இந்த ரிச்சுவலை நம்ம இன்னும் பண்ணவே இல்லையே. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி உன்னுடைய அழகான பாதத்தால நீ தோஹதா அப்படிங்கிற ஒரு ரிச்சுவல், ஒரு செரிமனி பண்ணின. அதன் மூலமா இந்த அசோக மரத்துல இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அது தேவலோகத்துக்கு சமமான அழகான பூக்கள், நல்ல வாசனையான பூக்கள். அதெல்லாம் அந்த பூவெல்லாம் வச்சு உன் அழகா உன்னோட தலைமுடியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சேனே. இப்ப அந்த பூவெல்லாம் நான் யாருக்கு ஆஃபர் பண்ணுவேன்? ஆக்சுவலி அந்த பூவெல்லாம் நான் உன்னுடைய எனக்கு பண்ண போற கர்மால தானே நான் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு அந்த பூக்களையும் பார்த்து கஷ்டப்படுறேன். இங்க ஒரு விஷயம் சொல்லணும். அசோக மரம்ங்கிறது இந்த நெட்லிங்க மரம் அல்ல. சாதாரண அந்த நெட்லிங்க மரம்னு சொல்லுவோம், அது அசோக மரம் இல்லை. அசோக மரம்ங்கிறது நல்ல ரொம்ப விசேஷமான மரம். அது நல்ல மங்களகரமான மரங்கள்ல அதுவும் ஒண்ணு. இந்த தோஹதாங்கிறது என்னன்னா ஒரு செரிமனி என்னன்னா, அந்த காலத்துல ஒரு சில பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ், ஒரு சில ட்ரீ எல்லாம் பூ பூக்காம இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு ரிச்சுவல் உண்டு. ஒரு அழகான பெண், அதாவது அவர்கள் யாரை அழகுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெண் அரசு குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அவருடைய பாதத்துல அந்த கலர்லாம் ஊற்றி பாதத்தையும் அலங்காரம் பண்ணி அவ என்ன பண்ணுவான், அந்த மரத்தினுடைய பேஸ் இருக்கு இல்லையா, அடிப்பாங்க, அதை தன்னுடைய காலால உதைக்கிறது. நம்பிக்கை என்னன்னா, இவன் அந்த காலால அந்த மரத்தை எட்டி உதைச்சா அந்த மரங்கள்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இது என்ன கனெக்ஷன்னா, அந்த பெண்ணுக்கும் மரத்துக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், இந்த ஃபர்டிலிட்டி சொல்றோம் இல்லையா, இவள் எப்படி பெண்கள் பூக்கிறார்களோ அதே போல அந்த மரமும் பூக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது அந்த ஒரு கனெக்ஷன் பிட்வீன் ட்ரீஸ் அண்ட் விமன். அவளுடைய ஃபர்டைல் ஸ்டேட்ல அவ எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இவளும் அந்த மரத்தை தன் காலால தொட்டா அந்த மரங்களும் பூத்துடும். அதுக்கும் அந்த ஃபெர்டிலிட்டிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். சில சமயம் மரங்களை கிக் பண்ணாம அணைச்சிக்கிறதும் உண்டு. இந்த பிரியங்கூன்னு ஒரு கொடி சொன்னோமே, அதுவும் அந்த மாதிரி தான். பெண்களால் தொடும்பொழுது அது மலரும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில மரங்கள்லாம் இருக்கு. பகுலான ஒரு மரம் இருக்கு, அத
அந்த மரம் எப்படி பூக்கும்னா, பெண்கள் ஒரு பெண் தன்னுடைய வாயில அப்படியே ஃபுல்லா வைன் மதுவை ருப்பிண்டு அந்த அந்த மதுவை அப்படியே விளையாட்டுத்தனமா சந்தோஷமா அந்த மரத்து மேல அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும் தன் வாயாலேயே. அப்போ அது பூக்க ஆரம்பிச்சிருது. சில சமயம் they have to embrace the tree. சம்பக்க மரம் இந்த மாதிரிலாம் சில மரங்கள்லாம் இருக்கு. அதுலயும் அந்த பெண்கள் எந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், ஒவ்வொரு மரத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்லாம் அதுல இருக்கு. அந்த விதிப்படி அவங்க அது பண்ணும்போது இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ரிச்சுவலா இருந்துருக்கு அந்த காலத்துல. அதுதான் இப்போ அர்ஜுன் சொல்றார், அசோக மரத்தை உன்னுடைய பாதத்தால நீ எட்டி ஒதுச்சியே அதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த பூவை நான் உனக்கு அலங்காரம் பண்ண முடியாம நீ கூட போறது இல்லை. அந்த பூவெல்லாம் இந்த பூவெல்லாம் நான் வேற ஒரு காரியத்துக்காக நான் உனக்கு யூஸ் பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ என்னதான் அந்த மரத்தை கிக் பண்ணினாலும் உன் காலால எட்டி உதைச்சாலும் என்ன நினைக்கலாம் மரத்தை எப்படி உதைக்கலான்னு. அவர் சொல்ற அழகான நூப்புறம் போட்டுட்டு நீ உன் காலால அந்த மரத்தை எட்டி கொடுத்த, நீ எட்டி உதைச்சிட்டாலும் அந்த மரத்துக்கு நீ அனுகிரகம் தான் பண்ணியிருக்கேன். அது தூக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா மரங்களுக்கும் இந்த அனுகிரகம் எல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை. இந்த பூவெல்லாம் உதிர்றது இப்ப பாரு இந்துமதி, இந்த உதிர்ற பூவெல்லாம் ஏதோ ஒன்ன பார்த்து பிரிஞ்சு அது அழறா மாதிரி இருக்கு, கண்ணீர் வெடிக்கிற மாதிரி இருக்கு பூக்கள்லாம் உதிரும் போது. அழகான குரலுடைய இந்துமதியே, என்ன மாதிரி அழகான குரல், கிண்ணறர்களை போன்ற அழகான குரலை உடைய இந்துமதி, உன்னுடைய மூச்சு காத்துக்கு ரொம்ப வாசனையானது. என்ன மாதிரி வாசனைன்னா மகிழம்பூக்கு என்ன வாசனை இருக்குமோ அத்தனை வாசனையான ஒரு மூச்சு காத்து உன்னுடையது. நம்ம 2 பேரும் இப்பதான் அந்த மகிழம்பூ எல்லாம் பொறுத்துக்கி உனக்கு மேகலா பண்ணணுங்கிறதுக்காக அதை போட்டுட்டு இருந்தோம். அந்த மாலை கூட இன்னும் நம்ம பண்ணி முடிக்கல. அதுக்குள்ள நீ இப்படி பாதியிலேயே அது போட்டுட்டு இருக்கும் போதே தூங்க போயிட்டியே. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா பாதியில நிற்கிறது அழகு இல்லையே, அது முடிக்க வேண்டாமா? அது முடிக்கிறதுக்குள்ள நீ இப்படி பாதியிலேயே தூங்க போயிட்டியே இந்துமதி அப்படின்லாம் சொல்றான். இந்த கிண்ணறர்கள் யாருன்னா நிறைய கந்தர்வ, யக்ஷ, கிண்ணற, வித்யாதர இந்த மாதிரிலாம் நிறைய தேவர்கள் கிடையாது. அவர்கள் தேவர்களும் இல்லை, மனுஷர்களும் இல்லை. தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் இடைப்பட்ட சில பீயிங். ஓகே, அவங்களுக்கு சில நிறைய ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நிறைய பார்க்கும்போது ஒரு கந்தர்வம் தான், யக்ஷ பிரஷ்னம் எல்லாம் பார்க்குறோம் இதுல நாகநாட்டத்துல. இவர்கள்லாம் ஒவ்வொரு ஃபீல்டுல ரொம்ப எக்ஸால்டடா இருப்பாங்க, ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. இல்ல கந்தர்வர்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, நல்ல அழகான ரூபத்தை உடையவர்கள். கிண்ணறர்கள் நிறைய ஃபைன் ஆர்ட்ஸ்ல பாட்டு, டான்ஸ், மியூசிக் இதுலெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, வாத்தியங்கள் வாசிக்கிறதுல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க, ரொம்ப விசேஷமான. நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள்ல பல விதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரியும் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாக பாடிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டா கிணறதாக பிறந்துடுவீங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கந்தர்வனாக வருவீங்க. இருக்கு, நிறைய சாய்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இப்போ பார்த்தா ஏன் கற்பா முட்டி கழுத எருமை நினைச்சுருக்கேன். இதெல்லாம் கூட ஜம்மு இந்த மாதிரி கூட காம்பினேஷன்ஸ் இருக்கு புண்ணியத்துல. இப்படிலாம் அர்ஜுன் பழமின்ட்டே இருக்கான். இன்னும் கண்டினியூ ஆகுது, முடியல பாவம், அவனுக்கு துக்கம் தாங்க முடியல. நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு என்ன காரணம் இருக்கு? உனக்கு ஒரு காரணமே இல்லையே இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு. உனக்கு நல்ல தோழிகள்லாம் இருக்காங்க. அந்த தோழிகள்லாம் நீ சந்தோஷப்படும் போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களும் துக்கப்படுறாங்க. அவ்வளோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே. உன் மகனை பாரு, எத்தனை அழகான மகன் அவன். இப்பதான் ஒரு வளர்பிறை மாதிரி அவன் வளர்ந்துட்டு இருக்கான். சுக்லபக்ஷத்து நிலா மாதிரி அவன் வளர்ந்துட்டு இருக்கான். அவன் வளர்றது கூட பார்க்க முடியாம நீ இப்படி போயிட்டிய. நீ என்ன பாரு, நான் அவன்கிட்ட எவ்வளோ டிவோட்டடா இருக்கேன், அவன்கிட்ட எத்தனை பிரியமா இருக்கேன். உன்னை தவிர வேறு யாரையும் விரும்பாதவனா நான் இருக்கேனே. இப்படி எல்லா நல்லதும் அமைஞ்சு உனக்கு வாழ்க்கையில எப்படி உனக்கு எங்களை விட்டு போகணும்னு மனசு வந்தது?
ரொம்ப கொடுமையா இருக்கே உனக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும்னு நீ நினைச்சது. இத மனசால நினைக்கணும்னா கூட எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன் நம்பி. நீ போனப்ப எனக்கு மனசுல தைரியம் கூட பேசுறது தைரியமே இல்ல அப்போ. ஏன்னா நீ இல்லாதனால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. இனிமே நான் யாரோட விளையாடுவேன், யாரோட டைம் பாஸ் பண்ணுவேன். நீ இல்லாம இனிமே எனக்கு இதெல்லாம் கிடையாது. தெர் இஸ் நோ டைம் பாஸ், தெர் இஸ் நோ என்ஜாய்மெண்ட். எனக்காக நீ அழகா பாட்டெல்லாம் பாடுவியே உன்னோட இனிமையான குரல்ல, அந்த பாட்டெல்லாம் கேட்க கூட இனிமே என்னால முடியாதே. இதெல்லாம் இனிமே எனக்கு கிடைக்கவே கிடைக்காதே இருந்தது. ஒவ்வொரு சீசனும் நமக்கு ஒவ்வொரு சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொன்றுமே ஒரு ஃபெஸ்டிவ் மூடா இருந்தது. சம்மர்னா அது ஒரு மாதிரி இருந்தது, ரெய்னி சீசன்னா ஒரு மாதிரி இருந்தது, மழை காலம்னா வின்டர்னா அது ஒரு மாதிரி இருந்தது, ஸ்ப்ரிங்னா ஒரு மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அந்த 6 காலமும் நமக்கு வேற வேற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் நான் யாரு கூட என்ஜாய் பண்ணுவேன். ஒவ்வொரு சீசனுக்கான அந்த டான்ஸ், அந்த மியூசிக் எல்லாத்தையும் நான் உன்னோட தானே அனுபவிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் இனிமே எனக்கு இல்ல. ஏன்னா நீ இல்லாதனால எனக்கு இதெல்லாம் இனிமே கிடையாது. இனிமே நான் யாருக்காக அலங்காரம் பண்ணிக்கணும், யாருக்காக இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போடுறேன். நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணேன். நீ என்ன அனுபவிப்பேன், என்ன ரசிப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக தானே நான் என்ன அலங்காரம் கூட பண்ணியிருந்தேன். இனிமே எனக்கு இந்த ஆபரணங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லை. வேற நோ யூஸ். இனிமே எனக்கு வர்த்தே இல்லை. இனிமே எனக்கு இந்த ஆபரணங்கள் கூட தேவையில்லை. நீ ஜுவல் ஆஃப் தி ஜுவல். இந்த ஆபரணத்துக்கே ஆபரணமாக இருக்கின்ற, அதுக்கே அழகு சேர்க்கக்கூடியவளாக நீ இருந்த. இனிமே இந்த ஆபரணம் எல்லாமே பாழுதான். ஒண்ணு வச்சு இதை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. எனக்கு இது தேவையே இல்லை. என்னோட படிக்கையும் இப்போ வெறுமையாயிடுச்சு, அதுவும் பாழாயிடுச்சு. நான் இனிமே தனியா தான் இருக்க போறேன். நீ எனக்கு ஒரு நல்ல மினிஸ்டரா இருந்த, ஒரு மனைவியாகவும் இருந்த, ஒரு குடும்ப விஷயங்கள்ல ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடத்திட்டு போகணும். எனக்கு ஒரு மந்திரியாகவும் ஒரு நல்ல மனைவியாகவும் இருந்த, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த. நான் தனிமையாக உணரும் பொழுது அப்போ டிப்ரெஷன் நினைக்காதீங்க. when you were alone எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த, எனக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்டாகவும் நீ இருந்த. நான் பாட்டெல்லாம் பாடுவேன், டான்ஸ் எல்லாம் ஆடுவேன், நீயும் டான்ஸ் ஆடுவ பாடுவேன், என்னை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்த. இப்படி யமன் உன்னை எல்லாம் டக்குன்னு எடுத்துன்னு போயிட்டானே, சத்த சந்தோஷத்தையும் அவன் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிட்டானே. இது எதுவுமே இல்லாம பண்ணிட்டானே எனக்கு இந்த பத்தி. நீ இப்போ எனக்கு இல்ல. இனிமே எனக்கு யாரு மினிஸ்டரா இருப்பா, எனக்கு யாரு துணைவியா இருப்பா, எனக்கு யாரு மனைவி. எனக்கு மனைவி இல்ல, ஸ்டூடெண்ட் இல்ல, துணைவி இல்ல, மினிஸ்டர் இல்ல, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு அழறான். அழகான மயக்கத்துடன் கூடிய கண்களை உடைய இந்துமதியே, நான் எப்பவுமே நல்ல வாசனையான ஸ்வீட்டான வைனை குடிப்பேன். அதை நான் என் வாயில ரொப்பிப்பேன். அது வாயில ரொப்பின்னு என் வாய் மூலமாக அதையே நான் உன் வாய்க்கு நான் கொடுப்பேன். அதை சந்தோஷமா குடிச்சுட்டு இருந்த. அதுதானே வழக்கம் நமக்கு. நீ அந்த மாதிரி மதுவை குடிச்சுதானே பழகி இருக்கேன். அதுதானே உனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி மதுவை நான் உனக்கு கொடுக்க முடியாது. இனிமே நான் உனக்கு கொடுக்க போற எள்ளும் தண்ணியும் தானே நீ குடிக்கணும். தற்பணமா நான் கொடுக்க போற எள்ளும் தண்ணியும் தான் நீ எடுத்துக்கணும். அது எப்படி உன்னால குடிக்க முடியும்? அந்த எள்ளு தண்ணியில கூட என்னோட கண்ணீர் வேற கலந்துருக்குமே, எப்படி உனக்கு அது ருசிக்கும்? நீ எப்படி இதெல்லாம் குடிக்க போற? இது வரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு வேண்டிய அத்தனை சந்தோஷமும் பிளஷரும் எனக்கு கிடைச்சிது. இனிமே என் வாழ்க்கையை நீடிச்சாலும் அதுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எனக்கு பகவான் எனக்கு கொடுத்துருக்காங்க, எவ்ரிதிங். ஆனா இனிமே அதெல்லாம் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்க போறதே இல்லை. எல்லாமே உன்னோட முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருந்தாலும் அது இனிமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அது எனக்கு ஒரு பிளஷரை கொடுக்க போறது இல்லை, ஒரு ஆனந்தத்தை கொடுக்க போறது இல்லை. உன்னோட என்னுடைய ஆனந்தம், என்னுடைய சுகம், என்னுடைய இன்பம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ இருந்தா மட்டும்தான், நீ என் பக்கத்துல இருந்தாதான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷம். அப்பதான் அந்த விஷயங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தியே அதுக்கு இருக்கு. நீ இல்லைன்னா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அத்தனை பொருளும், இந்த உலகத்துல இருக்கிற எனக்கு இருக்கிற அத்தனை பொருளும் தன்னுடைய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த சக்தியும் அது இழந்து போச்சு. இனிமே அதால எனக்கு எந்த சுகமோ எந்த ஒரு ஆனந்தத்தையோ கொடுக்க முடியாது. இப்படியாக அது புலம்புறான்.
நிறுத்தவே இல்லை. 39வது ஸ்லோகத்துல இருந்து 70 ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-31 ஸ்லோகங்கள். ஆன் அண்ட் ஆன். இத்தனைக்கும் தனியாவா இருக்கா, சுத்தி அத்தனை பேர் இருக்கா இல்லையா, படிப்பெண்கள் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. இந்நேரம் எல்லாரும் சொல்லி அனுப்பியிருப்பா. இன்னும் கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. புலம்புறான், அழறான். இந்துமதியை மடியில விட்டு இறக்குறதாவே இல்லை. அவங்க அப்படியே மடியில வச்சுருந்துருக்கான், கையிலேயே தாங்கிருந்திருக்கான். கேட்கிறவாளுக்கு கூட அழுக, வராதவாள் கூட அழுக, துக்கம் தொண்டை அடைக்கிறது. ஏற்கனவே துக்கத்துல இருக்கிறவாளுக்கு இன்னும் துக்கம் அதிகமா இருக்கு. ராஜா அழறது பார்க்கும்போது அவங்களுக்கு சோகம் அப்படி இருக்கு. மனுஷா மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மரங்கள்லாம் கூட அழறா மாதிரி அதுல இருந்து அந்த பிசுன்னா அந்த ஒரு மாதிரி பார்த்துக்கல, மரத்துல நீர் வழியும் இல்ல, மரங்களும் அழறா மாதிரியே இருந்தான். நம்மளுடைய சாஸ்திரத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, தாவர ஜங்கமங்களும் பிராணிகள் தான். பிராணின்னா என்ன, எதுக்கு பிராணம் இருக்கோ அதுக்கு பேர் பிராணி. மரம் செடி கொடிகள்லாம் கூட ரெஸ்பாண்ட், நமக்கு ஒரு துக்கமோ ஒரு சந்தோஷமோ இருந்தா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஜெகதீஷ் சந்திர போஸ் இதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இல்லையா ஜெகதீஷ் சந்திர போஸ், அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக மரங்களுக்கும் மிருகங்களுக்கும் கூட இமோஷன்ஸ் இருக்கு. they are also sensitive. இமோஷன்ஸ்ங்கிறதுல they are also sensitive to heat, cold, light, சப்தம். பிரியமா பேசினா அது எப்படி ரியாக்ட் பண்றது, கோபமா பேசினா எப்படி ரியாக்ட் பண்றது, அதிகமான வெளிச்சத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுது, குறைச்ச வெளிச்சத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கு எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாவே அவர் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இந்த மரங்கள்லாம் அழகு அப்படின்னு சொல்றதும் அதுதான் குறிக்கிறது. உயிரோட இருக்கின்ற அந்த இடத்துல எதெல்லாம் உயிரோட இருக்கோ, எதுக்கெல்லாம் பிராணம் இருக்கோ, அதெல்லாமே அந்த துக்கத்தை பார்த்துட்டு இருக்கு. அந்த துக்கம் அதுங்களையும் போய் கவிக்கிறது. எவ்ரிபடி இஸ் பேட். இப்படியே எத்தனை நாள் விடுறது தெரியல. ஏதோ ஒரு நேரத்துல அதை நிறுத்தி ஆகணும். ரொம்ப கிரேட் டிஃபிகல்டி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் இந்துமதியா அதனுடைய மடியிலிருந்து பிரிச்சு எடுக்கிறா. அவன் கை அப்படியே சுத்தி இருந்துருக்கு. அந்த கையையும் பிரிச்சு அவனுக்கு அந்தியேஷ்டி எல்லாம் பண்ண வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அவனுக்கு அந்தியேஷ்டமும் பண்ணி, சந்தனம், அகரு, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் உட்டு அதெல்லாம் வச்சு, நல்ல வாசனையான மரங்கள் எல்லாம் அதை வச்சு அந்தியேஷ்டி பண்றா. பூஜையில கூட இந்த சந்தனாகுரு கஸ்தூரி கையுத்த அர்க்கியம் அப்படின்னு சொல்றது சந்தனம், அகுரு, கஸ்தூரி, இது மூணுமே ரொம்ப வாசனையான திரவியங்கள். இந்த 3 வாசனை திரவியங்களையும் வச்சு பூஜையிலையும் உபயோகிக்கிறது அந்த காலத்துல ராஜாக்கள்ங்கிறதுனால நல்ல வாசனையான ஊட்டெல்லாம் வச்சு அந்தியேஷ்டி முடிச்சுட்டா. துக்கம் முடிஞ்சுதான்னு பார்த்தா முடியல அவனுக்கு இன்னும். ஏன்னா அவனுக்கு இந்துமதி தன் உயிரை விட அதிகமான பெரிய முடியவள் இந்துமதி. ஆனா இதன் கில் himself after her death. அதுக்காக தற்கொலையும் பண்ணிக்கல, அதெல்லாம் பண்ணல. ஏன்னா இப்படி அவர் ஏதாவது, ஏன்னா அவர் ஏற்கனவே குழம்பின்னு இருக்கார். இறந்த பிறமும் நான் எப்படி திருப்பி உயிரோட வந்தேன், நான் அப்பவே என் பிராணம் போயிருக்கேன், நான் உயிரோடு இருக்கிறது பெரிய தப்பு, கூட நானும் வந்திருக்கணும்னா அப்பவே புத்தகத்துல பிறந்துறாரு. அவர் யோசிச்சிருக்காரு, இந்த மாதிரி நம்ம அவளோடய நம்ம சேர்ந்து போயிட்டோம்னா பின்னாடி வர்றவங்களா நம்மளை பத்தி என்ன பேசுவான், நம்மளை பத்தி விஜய்களை பத்தி யோசிக்காம நாட்டு மக்களே என்ன சொல்லுவா, எந்திராது நம்மளை பத்தி யோசிக்காம அவர் பாட்டு மனைவி இறந்தோன்னா அவரும் இப்படி தற்கொலை பண்ணிட்டாரேன்னு அவங்களுக்கு ஒரு ரொம்ப இழுப்பு ஏற்பட்டுடும். இந்த வம்சத்துக்கே ஒரு கெட்ட பேர் வந்துடும், தனக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடும்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தாராம். காளிதாசர் சொல்றாரு, வாழணுங்கிற இச்சைனால வாழல, உயிரை விட்டுட்டா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அபவாதம் வந்துருமேனு பயந்துட்டு வரதெல்லாம் பண்ணல. சரி, அந்தியேஷ்டி முடிஞ்சிட்டுன்னா அப்படியே வேலை முடியலையே, 10 நாள் முடிஞ்சு சபிண்டீகரணம் எல்லாம் பண்ணி தன் மனைவிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம சாஸ்திரோக்தமா என்னென்ன கர்மாலாம் அவனுக்கு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்றார். எங்க பண்றார், அவன் 2 பேரும் கடைசியா எந்த ஒரு கார்டன்ல இருந்தாலோ அங்கேயே வச்சு அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் அந்த இடத்தையே அவளுக்கான ஒரு ஸ்பெஷலான இடமா மாற்றி அங்கேயே எல்லாம் பண்ணிடுறாரு. இந்துமதி இழந்ததால அவருக்கு அப்படியே கடைய இழந்து போய்
முகமே சோகத்துல, கண்ணுல ஒரு ஒளி இல்ல, முகத்துல ஒரு ஒளி இல்ல. அவரே ஒரு நடைபடமாக இருந்ததாக அவர் இருந்திருக்கார். அந்த கர்மாலாம் முடிச்சுட்டு அங்கேயே இருக்க முடியாது, எப்படியோ ராஜ்யத்துக்கு வீட்டுக்கு போய் ஆகணும், பேலஸ்க்கு போகணும் இல்லையா. உள்ள போற, திரும்பி நகரத்துக்குள்ள வர. அப்போ நகர மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் டெஃபினட்டா எல்லாம் தெரியறது, இந்துமதி காணமைட்டா அப்படின்னு கேட்டோன்னே பெண்கள்லாம் வரா வெளியில. ராஜா வராரே, அவரை பார்க்கலான்னு. அவரை பார்த்தோன்னே இவாளுக்கும் ஒரு துக்கம் தாங்க முடியல, எல்லாரும் ஓன்னு அழறா. அவங்களுக்கும் ராஜாவோட நிலைமையை பார்த்தா இன்னும் அழுக வருது. ராஜா அர்ஜுன் வந்து எல்லாரையும் பாக்குறாரு. அவருடைய துக்கம் எல்லாம், தன்னுடைய துக்கத்தையே அங்க வெளியில ஒரு துக்கம் இருந்தா அந்த துக்கத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தா. இந்த உள்ளே இருக்கிற துக்கத்தை வெளியில பாக்குறாரு. அந்த மாதிரி சாரோ எவ்ரிவேர். இப்படியாக அவர் இருக்கார். குரு என்ன பண்ணிட்டு இருக்கார்? வசிஷ்டர் அங்க யாகம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு ஞான திருஷ்டியில பாக்குறாரு என்னதான் நடக்கிறதுன்னு. பாக்குறத இந்த மாதிரி அர்ஜுன் ரொம்ப குழம்பி போய் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூட முடியாத ஒரு நிலைமையில ரொம்ப துவண்டு போய் இருக்கிறத பாக்குறாரு. அவருக்கு வந்து சரி, இவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லாட்டி இவன் என்ன ஆவானோன்னு அவர் மனசு தவறவர். அவர் ஒரு சிஷ்யனை கூப்பிடுறாரு. பார்த்தா, நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ போய் அர்ஜுன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறாரு. சிஷ்யனை அங்க அனுப்பி வைக்கிறார். அந்த சிஷ்யனும் ராஜாவை பார்க்க போறார். போயிட்டு, ஓ ராஜாவே, நான் வசிஷ்டர் அனுப்பி நான் இங்க வந்திருக்கேன். வசிஷ்டர் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவரால் அதை விட்டுட்டு வர முடியாது, அது இன்னும் பூர்ணமாகல. ஆனாலும் அவர் ஒரு மனுஷன் உங்ககிட்டதான் இருக்கு. உங்களுடைய சோகத்துக்கான காரணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நேர்ல வரணும்னு ஆசைப்பட்டாலும் அவரால் வர முடியல. ஆனா உங்ககிட்ட சொல்ல சொல்லி ஒரு சில சமாச்சாரங்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. சுருக்கமான ஒரு சின்ன ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு அட்வைஸ், சுருக்கமான ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்க. நான் அதை சொல்ல போறேன், அது பொறுமையா இருந்து நான் என்ன சொல்றேன்றது கேளுங்கோ அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொல்றான். சிஷ்யன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இன்னைக்கு ஒரே